அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு துர்மரணம் ஏற்படுவதற்கான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும்? அதாவது எதிர்பாராத மரணம், திடீரென்று ஹார்ட் அட்டாக், பிரெயின் டியூமர், இது மாதிரியான அமைப்புகள் வந்து திடீரென்று மரணம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? பொதுவாகவே மரணம் என்பது ஆயுளை குறிக்கிறது. ஆயுள் என்பது லக்னம், லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள் காரகன் சனி. லக்னாதிபன் ஆயுள் காரகன், அட்டமாதிபதி திட்ட கேந்திரம், திரிகோண மேலிட தொட்ட லக்னாதிபதி பலம்பெற தீர்க்கமாம் ஆயுள் என்று ஜாதக அலங்காரம் கூறுகிறது. இந்த அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் பிறந்தது கடக லக்னம், கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார், 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் புதன் கேது, 12ஆம் இடத்தில் செவ்வாய் சனி. ஒரு ஜாதகர் குறைந்தபட்சம் ஒரு மத்திய ஆயுள், அதற்கு மேற்பட்டு ஓரளவுக்கு நன்றாக ஒரு 60-20 வளவென்றால் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி கெட்டாலும் லக்ன பாவகம் வலுவாக இருக்க வேண்டும். லக்ன பாவகம் கெட்டாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பது போல் லக்னாதிபதி தான் ஒருவருடைய ஆயுளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. என்னதான் அஷ்டமாதிபதி ஆயுள்காரகன் சனி 8ஆம் இடம் இருந்தாலும் ஒருவருடைய ஆயுளில் முக்கிய பங்கு வகிப்பது லக்னமும் லக்னாதிபதியும் தான். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியான சந்திரன் ராகுவுடன் ஒரே டிகிரியில் நெருங்கி கிரகணமாகிவிட்டார். லக்னத்துக்கு சுவர் பார்வை இல்லை. ஆயுள் காரகன் சனி 12இல் மறைந்து செவ்வாயுடன் இணைந்து கெட்டுவிட்டார். 8ஆம் இடத்தில் குரு இருப்பது இந்த ஜாதகருக்கு மத்தியம ஆயுளுக்கும் சற்று குறைவான ஆயுளைத்தான் தந்திருக்கு. மத்தியம ஆயுள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் 50 வயது கடந்து விட்டார். இந்த அமைப்பில் செவ்வாய் திசை, அதாவது நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஒரு கிரகத்தின் ஆதிபத்திய பலன் என்பது சாரநாதனையும் பார்க்க வேண்டும் என்று. செவ்வாய் இங்கே பாபத்துவம் அடைந்து ராகுவை சாரத்தில் அமர்ந்து அந்த ராகு சந்திரனால் பீடிக்கப்பட்டிருப்பது, சந்திரன் ராகுவால் பீடிக்கப்பட்டிருப்பது இந்த ஜாதகரின் ஆயுள் கண்டத்தை குறிக்கிறது. செவ்வாய் திசை, அதாவது இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி சுக்கிர புத்தியில் மரணம் அடைந்தார். அதாவது எதிர்பாராத விதமாக கார்டியாலிக் அரெஸ்ட் என்ற இந்த இருதய அடைப்பு என்று சொல்லுவோமே, அது ஏற்பட்டு கார்டியாலிக் அரெஸ்ட் என்று சொல்லுவோமே, அது ஏற்பட்டு உடனடியாக அப்பொழுதே துர்மரணம் அடைந்தார், எதிர்பாராத மரணம். இதே சமயத்தில் 8ஆம் இடம் சுபத்தன்மையாக இருக்கும்போது இவருடைய மரணம் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல மோட்சமாக அமைந்துவிட்டது. இதே 8ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருந்தால், பாபத்துவமாக தொடர்பு கொண்டிருந்தால் அவருடைய மரணம் என்பது நோயால் இருக்கும். நீடித்த நோயால் அவதிப்பட்டு அல்லல் பட்டு இருந்திருப்பார். அதே செவ்வாயாக இருந்திருந்தால், ராகுவுடன் இணைந்தால் அல்லது செவ்வாய் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு திசை நடத்தியிருந்தால் அவருடைய மரணம் என்பது 8ஆம் இடத்தோடு பாபத்துவமாக 12ஆம் இடத்தோடு பாபத்துவமாக இருக்கும்போது அவருடைய மரணம் என்பது விபத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கும். இங்கே 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் அவருடைய மரணம் என்பது யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல மரணமாக அமைந்தது. என்னதான் 12ஆம் வீட்டை இருக்கும் சனியும் செவ்வாயும் குரு பார்வையில் இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாய் சனியுடன் இணைந்த பாபத்துவ அமைப்பில் இருக்கிறார். இது அவருடைய ஆயுளை நீட்டிக்க செய்யாது. மேலும் லக்னத்தை எந்த விதமான சுபகிரகம் பார்க்காமல் லக்னாதிபதி பரிபூர்ண கிரகணமாகி இருக்கும் நிலையில் இந்த ஜாதகருக்கு வாழ அனுமதிக்கப்பட்ட வயது என்பது சற்று குறைவான வயது தான் வளர்ந்திருக்கிறார். இதே லக்னாதிபதி அங்கே ராகு மட்டும் இல்லாததால் இவருடைய வாழ்க்கை, இவருடைய அதாவது வாழ்வு காலம் என்பது பூர்ண ஆயுளாக இருந்திருக்கும். லக்னம் லக்னாதிபதியின் அளவு அவருடைய ஆயுளை அப்படியே மாற்றும் தன்மை கொண்டது. 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு அவருடைய ஆயுளை இந்த 50 வருட ஆயுள் தான் அவரால் கொடுக்க முடியும். ஏனென்றால் குரு இருக்கும் பாவகத்தை வளர்ப்பார் என்பதற்கிணங்க 8ஆம் பாவகத்தை வளர்த்து இவருக்கு மத்தியம ஆயுளாக குரு மட்டும் அங்கே இல்லாமல் இருந்தால் இவருடைய வாழ்வு அற்பாயுள், அதாவது பால்கிருஷ்ண தோஷம் மாதிரி ஏற்பட்டு பிறந்தவுடனே இருக்கும் அமைப்பாக இருந்திருக்கும். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதி பரிபூர்ண கிரகணமாகி இருக்கும் நிலையில் இதே சந்திரன், அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருந்து உச்ச நிலையிலிருந்து அவருடன் ராகு இருந்திருந்தால் அவ்வளவு உச்ச சந்திரனை, வளர்பிறை சந்திரனை ராகுவால் கிரகணம் முழுமையாக பீடிக்க முடியாது. இங்கே அவர் என்னதான் வளர்பிறை சந்திரனாக ஓரளவு ஒளிபுரந்திய சந்திரனாக இருந்தாலும் ராகுவுடன் ஒரே டிகிரியில் பீடிக்கப்பட்டிருக்கார். ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு விட்டார். எனவே இவருடைய ஆயுட்காலம் என்பது அதிகபட்சம் 50 ஆண்டுகள் தான். லக்னாதிபன், அட்டமாதிபன், ஆயுள் காரகன் சனி இவர்களெல்லாம் கலந்ததான் ஆயுள். எனவே இவருடைய ஆயுள் அற்பாயுளாக முடிந்துவிட்டது. 12ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயும் சனியும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் என்றால் குருவின் அந்த பார்வை அவருடைய வாழ்க்கை ஆயுளை 50 வருடம் நீட்டிக்கத்தான் செய்யுமே ஒழிய 12ஆவதாக செவ்வாய் என்ன இருந்தாலும் குருவின் பார்வையாகவும் சனியுடன் இணைந்து பெற்றுவிட்டார்.
இருவருமே சனி செவ்வாய் இருவருமே ராகுவின் சாரத்தில் இருக்கிறார்கள். ராகு அங்கே சந்திரனை பிரித்து கிரகணம் செய்திருக்கிறார். இரண்டாவதாக பாதகாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கிற சாரநாதனை எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் உத்தரட்டாதி சனி சாரத்தில் அமர்ந்து ஆயுள்காரன் சனி சாரத்தில் அமர்ந்து அந்த ஆயுள்காரன் சனி செவ்வாயுடன் இணைந்து கெட்டுவிட்டார். எனவே இந்த அமைப்பின்படி 5-10 பஞ்சம கர்மாதிபதியான சனி திசையில் செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதியான சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு எதிர்பாராத விதமாக கார்டியாலிக் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டு இந்த ஜாதகருக்கு 50 வயதோடு இந்த ஜாதகர் உலக வாழ்வில் இருந்துவிட்டார். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருக்கும் நிலையில் ஆயுள்காரகனம் அட்டமஸ்தானமாக கெட்டிருந்தாலும் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டு உயிர் பிழைத்துக் கொள்வார். ஓரளவு மத்தியம வயதாக அந்த ஜாதகம் வாழ்வார். ஆனால் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே லக்னாதிபதி லக்னமும் வலுவில்லாமல் சென்றதால் இந்த ஜாதகருக்கு மத்தியம ஆயுள் என்று சொல்லப்படக்கூடிய 50 வயதோடு இந்த ஜாதகருடைய வயது பூர்த்தியாகிறது. நன்றி, வணக்கம்.